ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் நீங்கள் சங்கீத புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கிற நீங்கள், இந்த டிசம்பர் மாதத்தில் ஏராளமான தேவைகள் எல்லாருக்குமே, அது விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அதிகமான தேவைகள் இருக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம். அப்போது இந்த வசனம் சொல்லுது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நீங்கள் இருந்தால் அந்த போராட்டத்தை மாற்ற ஆண்டவர்னால் முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும்னு ஆண்டவர் யோவான் 11:40 சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, முதல்ல அந்த விசுவாசத்தை நீங்கள் நோக்கி போகணும், விசுவாசத்தை பிடித்து கொள்ளணும். அப்போது நீங்கள் தாழ்ச்சி அடையாமல் இருப்பீங்க. இந்த மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக பிறந்த ஒரு நன்னாளை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும், நான் பல வருஷங்களாக நான் பார்த்துருக்குறேன், உலகம் முழுவதும் சில பேர் ஊழியக்காரர்கள்ன்ற பேரில் ஒரு பொய்யான ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கா, இதுக்கு அத்தாட்சி இருக்குதா, இயேசு இப்போ தான் பிறந்தாரா, ராத்திரி 12 மணிக்கு தான் பிறந்தாரா, இந்த டிசம்பர் மாதத்தில் பிறந்தாரா, குளிர்காலத்தில் பிறந்தாரா, வெயில் காலத்தில் பிறந்தாரா, என்னென்னமோ கட்டுக்கதைகளை நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய பர்த்டே, இவங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், இதெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேலண்டர் சரித்திரம் ரெண்டாக பிரியுது. இயேசுவின் பிறப்புக்கு முன்பு, இயேசு பிறந்த பிறகு அப்படின்னு சொல்லி பிரியுது கேலண்டர். அப்போது அதையும் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இது இப்படி வந்துச்சு, இந்த ராஜா வழியாக வந்துச்சு, அவங்க வழியாக வந்துச்சு, இந்த திருச்சபையின் வழியாக, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏசப்பா பிறந்திருக்கிறார், ஏசப்பா பூமியில் மனுஷனாக அவதரிச்சிருக்கிறார். அந்த ஒரு நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அது செலிப்ரேட்டில் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? நிறைய சில ஊழியக்காரர்களை நான் யூடியூப்பில் பார்க்குற சில ஊழியக்காரர்கள் இந்த வாதங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அந்த வாதம் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு பிறப்பு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு பிறந்த நாள் இருக்குல்ல, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பிறந்த நாள் இருக்குல்ல, இல்லை உங்களுடைய திருச்சபை உருவான நாள், இல்லை உங்களுடைய ஊழியம் உருவான நாள், எதுக்கும் ஒரு அடையாளம் நீங்கள் வச்சுருக்கீங்களே. அப்போ தேவன் கண்டிப்பாக ஒரு அடையாளத்தை வச்சுருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் உண்மை. அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இதுதான் என்னுடைய முதல் விஷயம். அதனால் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னா, அவர் மனுஷனாக அவதரித்தார். யார்? சர்வ வல்ல தேவனுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாய் அவதரித்தார். அது ஒரு பெரிய விஷயம். அது உலக சரித்திரத்தையே மாற்றிருக்கிற ஒரு சம்பவம் அது. அப்போது அந்த கிறிஸ்மஸை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். கிறிஸ்மஸை நான் கண்டிப்பாக கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணணும். யார் என்ன பேசினாலும் அதை கவலைப்படக்கூடாது. சில குள்ள நரிங்க இந்த தேசத்துக்குள்ளே இருக்குது, உள்ளே நுழைஞ்சி வேண்டாத சரித்திரங்களை பேசிக்கிட்டு, ஹிஸ்ட்ரிங்களை பேசிக்கிட்டு, யூடியூப்பில் போய் கூகுளில் போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி, என்னமோ உலகத்தையே இவங்க தான் படைத்த மாதிரி, உலகத்தில் ஒரு சம்பவங்களும் இப்படித்தான் நிகழும், நெக்ஸ்ட் இஸ்ரேலில் இப்படித்தான் நிகழப்போகுது, அமெரிக்காவில் இப்படி அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் தள்ளிட்டு, ஏசப்பா எனக்காக பிறந்தார், அவர் என்னுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், இதுதான் கிறிஸ்மஸ். இதை ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணிவிடுங்க. செகண்ட், ஆண்டவர் சொல்கிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருக்குது, அவரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாதுன்னு சொல்லி. ஏன் குறைவுப்படாது? மத்தேயு 1:23 படித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுது, அவர் இம்மானுவேலாக இருக்கிறாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக இருக்கிறாராம். இம்மானுவேல்னு சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ தேவன் நேரடியாக வரல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவானவர் நம்மோடு இருந்தார். இம்மானுவேல்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவர் என்ற பேர் பிதாவுக்கு தான் அது பொருந்தும். அப்போது ஜீசஸ் வழியா பிதாவானவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். யாருக்கு? பிதாவுக்கு, பரலோகத்துக்கு, நித்தியத்துக்கு, எல்லாத்துக்கும். அப்போது
அவரை பார்த்த எல்லாருமே பிதாவை கண்டோம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் முதல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிலிப்பியர் 4:4 சொல்லுது, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. எந்த பிரச்சனை, என்ன போராட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் தள்ள முடியாது. உங்களுடைய பலத்தினால் ஆவியில் நிரம்பி சாத்தானை விரட்டி நீங்கள் அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் தள்ளிட்டு இந்த கிறிஸ்மஸை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறனால யாருக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி. நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறனால, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்மஸ் உலகத்தை செலிப்ரேட் பண்ணுறனால எல்லா இடங்களிலும் அவருடைய நாமம் மகிமைப்படுது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதனால் கிறிஸ்மஸை நல்ல விதத்தில் நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். இம்மானுவேல் தேவன் உங்களோடு இருந்து காரியங்களை அவர் வாய்க்க செய்யக்கூடியவராக இருப்பார். சரி, என்னெல்லாம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும், யோவான் 14:14 எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்போ கட்டாயம் ஆண்டவர் செய்வார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார். தெர் இஸ் நோ டவுட், சந்தேகமே கிடையாது. இந்த மெசேஜ் நீங்கள் கேட்ட பிறகு இன்றைக்கி நைட்லேருந்தே உங்களுக்கு அற்புதம் நிகழ ஆரம்பிக்கும். ஆண்டவர் இம்மானுவேல் தேவனாக இருந்து உங்களோடு செய்வார். ஏன் ஆண்டவர் இம்மானுவேல் தேவனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதாமுடைய வம்சமும் ஆதாம் ஏவாளுடைய வம்சமும் ஆண்டவருக்கும் அதிகமான ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களோட ஆண்டவர் தொடர்பு கொண்டிருந்தார் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் அவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தம் மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் உருவாயிருச்சு. ஆண்டவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கலை. ஜஸ்ட் அவங்கள அப்படி கேர் டேக்கராக அப்படி ஆண்டவர் இருந்தார், ரொம்ப க்ளோஸாக இருக்கலை. அதனால் பெரிய ஒரு இடைவேளை வந்துருச்சு மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறாரு. எப்படி புதுப்பிக்கிறார்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிலுவையில் சிந்தும்படி வைத்து அந்த இரத்தத்தின் வழியாக புது உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்துகிறாரு. அப்போது அது இரத்தத்தின் உடன்படிக்கை அது மாறிடுச்சு. அது இரத்தத்தின் உடன்படிக்கை மாறுறனால அவர் நம்ம கூடயே இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கூட லூக்கா 1:35 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே மரியாளை போய் அந்த தேவதூதன் சந்திக்கும் பொழுது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவளுக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆவியானவர் உன் மீது இறங்கி வரும்பொழுது உன்னுடைய வயிற்றில் ஒரு கற்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக போகிறாருன்னு சொல்லும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுன்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்கிறான். இன்றைக்கி உங்களால் கூடாத காரியம், உங்களுடைய பலத்தினால் கூடாத காரியம், உங்களுடைய ஞானத்தினால் கூடாத காரியம், உங்களுடைய செயலினால் கூடாத காரியம், உங்களுடைய முயற்சினால் கூடாத காரியம், எதெல்லாம் கூடாமல் இருக்குதோ ஆண்டவர்னால் செய்ய முடியும். மனுஷனால் முடியாதது தேவனால் முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நான் சிலருக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் வியாதி படுக்கையில் இருக்கலாம், மரண வேதனையில் இருக்கலாம், இல்லை பிரச்சனை போராட்டத்தில் இருக்கலாம். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மெசேஜை இவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், வரக்கூடிய இந்த கிறிஸ்மஸை நீங்கள் நல்ல விதத்தில் கொண்டாடுவீங்க. ஆண்டவர் உங்களுடைய வியாதி மரண கட்டுகளை இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கிறாரு. உங்கள் பிரச்சனை மாறிட்டுருக்கு, உங்கள் போராட்டம் மாறிட்டுருக்கு. இப்போ ஆண்டவர் அக்கினி உங்கள் மேலே இறங்கிட்டுருக்குது. நீங்கள் சோர்வில் இருந்து வெளியே வரணும். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறார். தன்னுடைய கரங்களினால் உங்களை பிடிச்சி ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். என்னுடைய பிறந்த நாட்களை நீ நல்லா இரு, நீ மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிற, இனி உனக்கு மரணம் இல்லை, உன்னுடைய வியாதியை குணமாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் தூக்கி எடுத்து கொண்டிருக்கிறார். இது முதலாவது விஷயம். அடுத்தது ரெண்டாவது, நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஏன்னா வேதம் சொல்லுது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் இருக்கிறீங்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரே. அப்போது அந்த கிறிஸ்மஸை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள், நான் பார்த்துருக்க சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லும் போது நல்லா போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நிறைய ஷாப்பிங் மால்ஸ் போவாங்க, நல்லா ப்ரீ பிளான் வச்சுருப்பாங்க, கடனை வாங்கியாவது அவங்க கிறிஸ்மஸ் செய்வாங்க. எனக்கு செஞ்ச
எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் 2-3 முறை பார்த்துருக்குறேன். அவர் வந்து ஒரு வியாபாரம் செய்வார். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் வரும்பொழுது நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால போய் அவர் வந்து கடன் வாங்குவார். இந்த கடனை வாங்கிட்டு அந்த மாதம்லாம் வருஷமெல்லாம் அந்த கடனை வந்து கட்டி தீர்க்கிறதுக்கு அடுத்த கிறிஸ்மஸ் வந்துடும். இந்த கடனை வாங்கி என்ன செய்வார்னா, நிறைய பேருக்கு போய் நல்லா சாப்பாடு அதெல்லாம் தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பார். அது முடியறதுக்குள்ளேயே அடுத்த கிறிஸ்மஸே வந்துடும். அப்படிப்பட்ட கிறிஸ்மஸை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கிறிஸ்மஸுக்கு என்ன வேணும் நம்ம ஜெபிக்கிறோமோ, ஆண்டவர் வந்து அது வந்து அவர் என்ன சந்திக்கிறாரோ அதை வச்சே நம்ம கிறிஸ்மஸை செய்ய முடியும். உங்கள் வீடை தேடி உங்களுக்கு உதவி வரும்படி ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதிலேயே பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான பொருட்களை வாங்கினாலும், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கினாலும், காஸ்ட்லியான நகைகளை வாங்கினாலும் கூட அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. அதில் வந்து சாபம் தான் இருக்கும். அப்போ எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது அதில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதுலேயே ஆண்டவர் வந்து உங்களை மேன்மையடை செய்வார். உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சே நீங்கள் வந்து ஜெபிச்சு செய்ய வேண்டிய ஒரு 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 தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். அப்போது ஒரு நன்மையும் உங்களுக்கு வந்து கட்டாயம் குறைவுபடாது. ஒரு நன்மையும் கூட ஆண்டவர் உங்களுக்கு குறைச்சி கொடுக்க மாட்டார். இன்னிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் நல்ல விதத்தில் கிறிஸ்மஸ் செய்யணும்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேரை, அந்நியர்களை, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்ல, அந்நியரை உபசரிக்க நாடுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, உங்களுடைய பலகாரங்களையோ, உங்களுடைய தின்பொருட்களையோ, அல்லது ஒரு நல்ல உணவையோ அவங்களுக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது, இயேசப்பா எதுக்கு வந்தார், ஏன் பிறந்தார், பூமியில் ஏன் பிறந்தார், யாருக்காக பிறந்தார், எனக்கு மட்டும் பிறந்தாரா, இது கேட்குற உங்களுக்கு மட்டும் பிறந்தாரா, இல்லையே முழு உலகத்துக்கும் அவர் ரட்சகர் தானே. இந்த முழு உலகத்துக்கும் அவர் ரட்சகராக இருக்கின்றது வந்து நீங்கள் தெளிவாக அவருக்கு நீங்கள் வந்து வெளிப்படுத்தி சொல்லணும். அதுவும் அவர் மனுஷனோடைய சித்தத்தின்படி பிறக்காம, தாய் தகப்பனுடைய சித்தத்தின்படி பிறக்காம, தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தார். மரியாளுடைய வயிற்றில் எப்படி குழந்தை உருவாச்சு, எப்படி பரிசுத்த ஆவியானவர்னால குழந்தை உருவாகுது, தேவனுடைய வல்லமையினால குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லணும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்காங்க, ஜீசஸ்னால் அவர் யாரோ, அவர் ஒரு மனுஷன் அப்படின்னும். இல்லை, அவர் சர்வ வல்ல தேவனுடைய மகன், பிதாவினுடைய குமாரன். அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னா பரலோகம் மகிழும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸுக்காக உங்களை ஒப்பு கொடுங்க. கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் போது அது ஜீசஸோடைய பிறந்த நாள் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புத்தாடை அணைகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு புத்தாடையை கொடுக்குறோம், நம்ம நண்பர்களுக்கு புத்தாடையை கொடுக்கலாம், இல்லை சிநேகிதர்களுக்கு சொந்தக்காரருக்கு கொடுக்கலாம். நல்லது, இது ஒன்றும் தப்பு இல்லை, இது கட்டாயம் செய்யலாம். ஆனால் உண்மையில் புத்தாடையை அணிந்து கொள்ள வேண்டியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40 வசனம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊழியக்காரர்களுக்கு, இந்த சிறியர்களாக இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்கிறீங்க. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தா எனக்கே கொடுக்குறீங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை தான் எனக்கு தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு. அப்போது முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக சில ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக உங்களுக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஜுரம்னா ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீடு தேடி வருவாங்க, ஒரு பர்த்டேனா வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, ஒரு மரணம் நேர்ந்தால் அங்கே வந்து அந்த சர்மனை நடத்தி கொடுப்பாங்க, ஒரு கல்யாணம்னு சொன்னால் அதை வந்து அவங்க நடத்தி கொடுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இவாஞ்சலிஸ்டாக இருந்தால் அவங்க பேப்டிசம் கொடுக்காம கூட உங்களை வழி நடத்தி இருக்கலாம். அவங்கக்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அவங்கக்கிட்ட தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவங்களுக்கு போய் நீங்கள் முதலாவது ஏதாவது நீங்கள் செய்யணும். அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் ஒரு அருமையான ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படி முடியலன்னா இது பிரதர், ஃபாதர், சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆஃபரிங்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுங்க. அங்கே தான் ஜீசஸ் இருக்கிறாரு. ஜீசஸை தான் நீங்கள் முதல்ல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஜீசஸ் வந்து இது கேட்கல, ஆனால் ஊழியக்காரனை நான் என் வழியாக உங்களோட ஆவியானவர் இதை ஆலோசனை கொடுத்துட்ருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்படி எல்லாமே உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் சொல்லி ஆண்டவர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பலகாரம், வீட்டில் டெக்கரேஷன், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆடம்பரம் பண்ணணும், கூப்பிடணும், இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும், எல்லாமே அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு ஏதோ ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. அங்கே தான் வருத்தமான காரியம் இருக்குது. அது இல்லை, நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து தீர்மானிக்கணும். அவங்க எப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுக்காக உழைச்ச ஊழியக்காரர்கள்
அவர்களோடு தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்தியாவில் ஏராளமான ஊழியக்காரர்கள், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேலே ஊழியக்காரர்கள் இருக்கலாம். அப்படி நான் ஒரு சின்ன கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது அதில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரருடைய குடும்பம், அந்த ஊழியக்காரனுடைய பாரம், பிரச்சனை என்ன, அதை அறிஞ்சு அவங்களுக்கு செய்யணும். அடுத்தது என்ன பண்ணணும், அவங்களுக்காக நீங்கள் செபிக்கணும். அவங்களுக்காக இன்றைக்கி வந்து தேசத்தில் வந்து ஏராளமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றுறது தேவன் வந்து ஊழியக்காரங்களை வச்சு தான். அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய துக்கம், ஆண்டவருடைய சமூகத்தில் பாரம், தேசத்தை குறித்து பாரம், அவங்க சிந்துற கண்ணீரை வச்சு தான் இந்த தேசத்தை ஆண்டவர் மாற்றிட்டுருக்கார். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது, ஏன்னா தாவீது மேலே தான் அந்த அபிஷேகம் இருந்தது. தேசத்தை ரட்சிக்கிற அபிஷேகம், கோலியத்தை வீழ்த்து ரட்சிக்கிற அபிஷேகம் இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு 12 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த 12 சிஷ்யர்கள், யூதாசை விட்டு மற்றவங்க எல்லார் மேலேயும் அந்த அபிஷேகம் இருந்தது. உலகத்தை ரட்சிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருந்தனால உலகத்துக்கு ரட்சிப்பு சீஷர்கள் வழியாக கூட உண்டாயிருக்குது. இன்றைக்கி வந்து கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு நம்ம தேசத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சீஷன் தோமா, அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் ரத்தம் சிந்தினார். அவர் வழியாக இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தேசத்தினுடைய சரித்திரத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஆண்டவர் நியமித்து அனுப்பிச்சிருந்திருப்பார். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த ரீசெண்ட் போன நூற்றாண்டில் இருந்து நம்ம பார்க்கும்பொழுது ரெனால்ட் போங்கே எனக்குடைய ஒரு வாலிபனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஜெர்மனி தேசத்திலிருந்து ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பி இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் எத்தனையோ தேசங்கள் அவர் மூலம் அவர் வழியாக ஆண்டவர் ரட்சித்தார். அப்போது ரட்சிப்பு யார் வழியாக வருதுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருது, தன்னுடைய சீஷர்கள் வழியாக வருது. அப்போது ஊழியக்காரர்களை நீங்கள் நோக்கி போய் இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும், கட்டாயம் செய்யணும். அதை செய்யும் பொழுது தான் ஆண்டவர் இயேசுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் நீங்கள் அப்படி தள்ளிட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவரை நான் அதிகமாக நேசித்தேன். அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க. ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையை சரித்திரத்தையே மாற்றினார். எப்படி அப்படின்னா, முதல் முறை நானும் என்னுடைய மனைவி அவங்கள சந்தித்து ஜெபிச்சு வரும்போது அடுத்த முறை அவங்க சொன்னாங்க, நீங்கள் முதல்ல வரும்போது எங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு காஃபி, ஒரு பிஸ்கட், ஒரு டீ கொடுக்க கூட எங்களுக்கு பணம் இல்லை, 100 ரூபா கடன் வாங்கி வந்து தான் நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சேன். ஆனால் நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார் அந்த மனிதர். அப்படின்னா ஒரு நிரந்தரமான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் இப்படி வந்து ஒரு கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். அப்போது இப்படி தான் அவங்க சொன்னாங்க. அப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வளர ஆரம்பித்தது. அவர் மேலே சில கேஸுங்கள்லாம் இருந்தது, கோர்ட் கேஸ் இருந்தது, அவருக்கு பண பிரச்சனை இருந்தது, நிறைய காரியங்கள் இருந்தது. ஒன்றொன்றுலேருந்தும் ஜெபம் பண்ணி அவங்கள விடுவிச்சு கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் சில நாட்கள் ஆகும்போது அவர் பின்வாங்கி போனார். அந்த சகோதரர் பின்வாங்கிட்டு, நான் என்னுடைய வண்டியில் வெளியே நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் என் முன்னாடியே வந்து நின்று ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணி காமிப்பார். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த மனுஷர் வந்து தன்னுடைய ஆத்மாவை இப்படி கெடுத்துக்கொள்கிறாரே, இவருக்காக எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டாத சில காரியங்கள்லாம் பேசுவார். ஆனால் முன்னாடி வந்து நல்லா பேசுவார். என்னோட சில நேரங்களில் சில பொய்யான விஷயங்கள்லாம் தரிசனமாக பார்த்தேன்னெல்லாம் கூட சொல்லுவார். ஆனால் இதெல்லாம் மன்னிச்சிட்டும் எப்போதுமே அவங்க வீட்டுக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது 2-3 முறை கிறிஸ்மஸ் வரும்போது அவர் என்னோட சொன்னார், என்னை பார்த்து சொன்னார், ஊழியக்காரரே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வயதான பாட்டி இருக்காங்க, இந்த பாட்டிக்கு வந்து நான் துணி எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த பாட்டி யாருன்னா ஒரு விக்கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல போய் அந்த பெருக்கி அதை வந்து க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா, ரட்சிக்கப்படாத ஒரு அம்மா. அதே நான் இருக்கிற ஊரில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கொலை செய்திருக்கிறான். அவனுக்கு கூட நான் வந்து துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன் கிறிஸ்மஸுக்கு. இப்படி அப்படியே ஒரு லிஸ்ட்டு கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு என்ன சொல்லுவார், ஆனால் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லுவார். வருத்தமாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் அவங்கள கேட்டதும் கிடையாது, அவங்ககிட்ட ஹெல்ப்பும் கேட்டது கிடையாது, கொடுங்கன்னு நான் சொல்லதும் கிடையாது. தேவனை நல்ல விதத்தில் ஆசீர்வதித்து வச்சுருக்கிறார். அப்போ அந்த மனசுக்கு வந்து ரொம்ப அதிகமான வேதனையாக இருக்கும். நைட்டில் வந்து வீட்டில் படுத்தா கூட சில நேரத்தில் தூங்க முடியாது. இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் ஜெபிச்சு தேவன் விடுவிச்சிருக்கிறாரே, இன்றைக்கி இவங்க பேப்டிசம் வரைக்கும் கொண்டு போய் இவங்க நல்லா இருக்கிறாங்களே,
ஏன் இவர் எப்போவுமே என்னை இப்படி குற்றப்படுத்தி பேசுகிறாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் நாட்கள் கடந்து போகும்பொழுது அவர் மரணத்தை நோக்கி போகும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய உடலில் சில பயங்கரமான வியாதியை அவர் சந்தித்து அவர் மரணம் நேரிடும்போது எனக்கு இருந்த ஒரு கோட்டை தான் அவருக்கு கொண்டு போய் போட்டு அவருடைய மண்ணில் அவரை புதைக்கிறதுக்கு கொண்டு போகும்படி ஒரு சூழ்நிலை வந்தது. அது வரைக்கும் நான் அவரை நேசித்து தான் இருந்தேன். எப்போ யார் என்ன பண்ணாலும் நீங்கள் நேசிங்க, அதுதான் கிறிஸ்மஸ். ஜீசஸ் சொன்னார், உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசி. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய எதிரியை கூட நீ நேசி அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன நிலைமை வந்துச்சுன்னா, இப்படியெல்லாம் இருந்த அந்த ஒரு மனுஷர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடலில் சில பாகங்களை இழக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அவர் வந்து நாங்கள் ஜெபத்துக்கு போனோன்னா காலையில் நைட்டு வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் காத்துட்ருப்பாராம். எப்போ வருவாங்க, அவங்க எப்போ ப்ரேயர் பண்ண வருவாங்க, ஒரு சின்ன குழந்த மாதிரி கேட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாராம். அவர் மரண நேரத்தில் கூட நாங்கள் அங்கே இருந்தோம். ஸோ அவர் மறிக்கும் பொழுதும் அங்கே இருந்தோம். கடைசி வரைக்கும் கூட இருந்து அவருக்கு நாங்கள் தோள் கொடுத்தோம். யார் எப்படி வேணால் இருக்கலாம் அன்பானவர்களே, அவங்கள நீங்கள் பார்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு, பெத்லஹேமில் பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளினுடைய மகன் அல்ல. மரியாள் தான் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிறப்புக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. அதைவிட மேலாக தேவனுடைய குமாரன் அந்த மரியாளை செலக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் கூட இடம் இல்லாதபடிக்கு சத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு காரணம் என்ன? ஒன்றுத்துக்குமே உதவாத, வேலைக்கே வராத, எதுக்குமே இல்லாத நம்மளை அவர் நேசித்தனால தான். ஸோ அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரமாக வச்சுருங்க. அப்போ அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் போங்க. நினைக்கிறேன் 99 2000 வருஷம் அந்த டைமில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்கள நேருக்கு நேராக நான் பார்த்தேன். அவரை பார்க்கணுன்னு 3 மாதம் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இருக்கிறது ஒரு இடம், அவர் இருக்கிறது ஒரு 600 கிலோமீட்டர் வந்தாண்ட. அப்போது என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கும்போது லீவில் என் மாமியார் சொன்னாங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் குன்னூர்ன்ற இடத்துல ஒரு இடத்துக்கு வராங்க, ஒரு ஸ்கூலுக்கு வராங்க, அந்த ஸ்கூலில் வந்து மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ரெக்ஸில் அது ஒரு ஸ்கூல், அது ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. நான் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் அவரை பார்க்கணுன்னு சொல்லி. ஃபஸ்ட் நாள் போகும்போது பார்க்க முடியல. ஃபாதர் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அந்த மலை பின்னாடி இருந்தால் இறங்கி வராங்க ஃபாதர், கையில் ஒரு பேகு. பயங்கரமான மழை, அப்படியே மேகமூட்டம் நின்றுட்டுருக்குது. அந்த மைதானம் முழுதும் ஜனங்க, நாங்கள் உட்காந்துருக்கிற அந்த பெஞ்ச் மேலெல்லாம் சேர் மேலெலாம் மழை துளி விழுந்திருக்கு, தொடச்சிட்டு தான் உட்காந்துட்ருக்குறோம். ஃபாதர் வந்து அங்கே மைக் எடுத்தாங்க, மேகத்தை பார்த்து ஒரே கட்டளை, மேகமே உனக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், விலகு இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி. மேகம் உண்மையாக அந்த மேகம் கருமேகம் அங்கேருந்து மூவ் ஆகிறது என் கண்ணில் நான் அப்படியே பார்த்தேன். அவ்வளோ ஒரு சிம்பிள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மகன் அவர். அந்த மேகம் அப்படியே விலகி போச்சு. அடுத்த நாள் வந்து ஊழியக்காரர்கள் கூட்டம் வச்சுருந்தாங்க. அங்கே போகும்போது அவர் அங்கேயும் ஸ்டேஜ்லேயும் பார்க்க முடியல, சின்ன சின்ன ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தார். கடைசியில் ஒரு கார்கிட்ட வரும்போது அவரை போய் பார்த்துட்டு பேசின, ஃபாதர் ஐ லவ் யூ ஃபாதர்னா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு அழ வந்தது. அவங்க காலை பார்க்கும்போது எனக்கு அழ வந்தது. இன்றைக்கும் அவங்க கால்கள் ஆண்டவர் கால்களாக தான் வச்சுருக்காரு. அப்போது அவர்கிட்ட போய் சொன்ன, ஃபாதர் ஐ லவ் யூ ஃபாதர் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபியட் காரில் தான் வந்திருந்தாங்க அவங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். அவன் பெரிய ஊழியக்காரன், யாரும் ஒரு சின்ன பொடி பையன் அப்படியெல்லாம் பார்க்கல, அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். இன்றைக்கும் சொல்கிறேன், கட்டி பிடிச்சி ஃபாதர் சொன்னாங்க, ஐ டு லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், இயேசு என்னை நேசிக்கிறார் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். அவ்வளோ சிம்பிள். என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்மளை வந்து தாழ்த்தும் பொழுது, ஆண்டவர் இயேசு பூமியில் தன்னை தாழ்த்தி வந்தார். அந்த சுபாவத்துக்குள்ளே நம்ம வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒருத்தருக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். ஃபாதர் பெர்க்மன் ஸ்கூலில் நான் வந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்தேன். அந்த நாளில்
அவ்வளோ சிம்பிளாக. அப்போ வந்து ஒரு பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்கிற ஒரு டைம், ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப பிஸி டைம்னு சிலர் சொன்னாங்க. அவர் நேரம் ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு சிம்பிளாக வந்து அவர் தன்னுடைய அன்பை என் மேலே வெளிப்படுத்திட்டு போனார். இந்த நாள் வரைக்கும் நான் மறக்க முடியல. என்ன சொல்கிறேன்னா, ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு இருக்குது ஆண்டவர் இயேசுவோட இணைஞ்சு. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு அதே போல் உங்களுக்கு ஒரு தகப்பன். அவர் வந்து ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு. ஒரு தாவீதுன்னு கூட சொல்லலாம். இந்த நாட்களில் ஒரு தாவீது. அதே போல் ஆண்டவர் இயேசு பல மடங்கு அன்பு உங்க மேலே வச்சுருக்கிறார். நீங்கள் மனம் உடைஞ்சு போயிருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். எதுக்கு இந்த டிசம்பர் மாதம் வருதுன்னு கூட பிசாசு உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். நிறைய பேர்கிட்ட அப்படியெல்லாம் பேசுவான். நான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஊழியக்காரர்கள் இப்படியெல்லாம் இந்த கிறிஸ்மஸை செய்யாதபடிக்கு ஊழியக்காரன்ற பேரில் இருக்கிறவர்கள் இதை வந்து தடை பண்ணிகிட்ருக்கிறத பல வருஷங்களாக நான் பார்க்குறேன். கேள்விகளை கேட்டு கொக்கரிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இவர்களாம் யாருன்னா, இவங்களுக்குள்ளெல்லாம் பிசாசு மறைஞ்சிருக்கிறான். பிசாசு உள்ளே மறைஞ்சிருக்கிறான். ஏன்னா யூதாஸுக்கு தான் அந்த விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து போடும்போது வயிற்றுச்சல் வந்தது. பேதுருக்கு வரல, அதே லூக்காவுக்கு வரல, மத்தேயுக்கு வரல, யூதாஸுக்கு தான் வந்தது. அப்போ இவங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டுக்கு நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்து விலகுங்க. ஒருவேளை நீங்கள் சபையை நடத்தக்கூடிய போதகராக இருக்கலாம், ப்ரீச்சராக இருக்கலாம். அந்த மனநிலையில் உங்களையும் சிலர் கொண்டு போயிருக்கலாம். அதிலிருந்து நீங்கள் இன்றைக்கி வெளியே வரணும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஃப்ரம் தட். அதிலிருந்து வெளியே வந்து கிறிஸ்மஸை நல்ல விதத்தில் நீங்கள் வந்து செய்யணும். அப்போ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுவார். என் அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் தனிமையில் இருக்கலாம். ஆண்டவர் அந்த வார்த்தையின் வழியாக உங்களோட பேசுகிறாரு. சிங்கக்குட்டிகள் தான் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னுடைய ஊழிய பாதையில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஊழியத்தின் துவக்க நாட்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணி சுவிசேஷன் சொல்கிறனால சில நேரங்களில் கிறிஸ்மஸ் டைம்லேயும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 20 நாள் வந்து 2 சகோதரிகள், ஜாய்ஸ் பியூலான்னு சொல்லி 2 வாலிப தங்கச்சிங்க வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கிறிஸ்மஸ் கமிட்மெண்ட்டுக்காக. நாங்களும் சேர்ந்து செபிப்போம். அப்போ நாங்கள் வந்து ஒரு 50-100 பேரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஒரு கிறிஸ்மஸுக்காக. அவங்களுக்கு நல்ல லஞ்ச் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து திடீர்னு சொல்லி வேறு இடத்துல ப்ரீச் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. அப்போ அந்த பொறுப்பை வந்து என் மனைவிக்கு கொடுத்துட்டு, நீங்கள் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுங்கள், நான் அந்த இடத்துல போய் ப்ரீச் பண்ணுறேன்னு. ஏன்னா அந்த இடத்துல போய் ப்ரீச் பண்ண அன்றைக்கி, கிறிஸ்மஸ் அன்றைக்கி அது டெலிவரன்ஸ் மீட்டிங் மாதிரி நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடந்தது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே 22 தேதி, நான் 25ஆம் தேதி ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய எல்லா தேவையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இவ்வளோ பேருக்கு நான் லஞ்சுக்கு ஒரு 100 பேரை கூப்பிட்ருக்குறோம். அப்படி இருந்தால் நான் நிம்மதியாக போய் அங்கே போய் ப்ரீச் பண்ணுவேன், இல்லைனா நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி இது இப்படியே போயிட்டு இருந்தது. 23ஆம் தேதி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. 24ஆம் தேதி காலையில் ஒரு பிரதர் வந்தாங்க, ஒரு 10 மணிக்கு என்னை தேடி. அவங்க வந்து கிறிஸ்தவங்க இல்லை, அவங்க வந்து ஒரு அந்நிய சகோதரர். அவர் சொன்னார், பிரதர் கிறிஸ்மஸ் பண்ணணுமா? ஆமாம் பண்ணணும் பிரதர், ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் பிரதர்னு கேட்டேன். இல்லை லிஸ்ட்டு கொடுங்க, இந்த 25க்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன், எல்லாமே அதுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அவங்க வந்து ஒரு 1 ஹவரில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த 20 நாள் பண்ண ஜெபம் அந்த ஒரு நாளில் மிராக்கிள் நடந்தது. நான் சமாதானத்தோடு வேறு இடத்துல போய் ப்ரீச் பண்ணேன். அவர் ஒரு அந்நிய சகோதரர். அவர் வழியாக நிறைய முறை ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணியிருக்கார். ஒரு முறை என்னுடைய மனைவிக்கு இந்த இடத்துல வந்து ஒரு புண், ஒரு கட்டி. அது என்ன ஆகுது, அங்கேயும் இல்லை, அது அப்படி இறங்குது, இங்கே இறங்குது. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே இங்கே இறங்குது, தேர்ட் டே வந்து கண்ணுள்ளே வந்துடுச்சு அந்த கட்டி. ஆச்சரியமாக இருக்குல்ல கேட்க. அது அப்படியே இறங்கிட்டே வருது. என்ன பண்ணணும்னு தெரியல. நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கெலாம் போயிட்டு வந்தனால எதுவுமே இல்லை கையில். இந்த சகோதரர், இந்த கிறிஸ்மஸ்க்கு உதவி பண்ண சகோதரர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை டைமில் எங்களை வந்து பார்த்தாரு. மனைவி வந்து இந்த இப்படி இருக்குது, கண்ணில் ஒரு கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் திடீர்னு போனார். போயிட்டு அந்த நாட்களில் இன்றைக்கி வந்து ஜாஸ்தி, ஒரு 2000 ரூபா இருக்கும். ஒரு 2000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறார் அந்த பிரதர்.
வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் இல்லாமல் திரும்பி 12 மணிக்கு ஒரு கட்டு, இவ்வளோ பெரிய கட்டு பணத்தை வந்து எனக்கு கொடுத்தாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கலாம். இன்றைக்கி வந்து அது நிறைய பணம். அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருக்கும். அதில் எனக்கு ஒரே ஆச்சரியம். என் மாமியார் அப்படியே பார்த்துட்டு ஆடி போயிட்டாங்க, இது எப்படின்னு. என்னென்னா, காலையில் அந்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து அழுது 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 ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும், என் மனைவிக்கு என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியல. சில நேரங்களில் ஜெபம் பண்ணதுமே மிராக்கிள் நடக்கும். சில நேரங்களில் காலியாக இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸுக்கும் நம்ம வழியாக உதவி போகும்படி, அவங்க வழியாக நமக்கு உதவி போகும்படி ஆண்டவர் செய்வார். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த சகோதரர் வழி ஆண்டவர் அப்படி அவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி உங்களுக்கும் நான் சொல்கிறேன், வானத்தையும் பூமியும் உருவாக்கின ஆண்டவரிடத்துலேருந்து உதவி வரும். இதான் 3வது உங்களுக்கு நான் சொல்கிறேன். வானத்தையும் பூமியும் உருவாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வரும். எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த வசனத்தை உறுதியாக பிடிங்க. நன்மையானது உங்களை தேடி வர இருக்கிறது. உங்களுடைய கசப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் அந்த நேரத்தில் எடுத்து வீசுகிறார். உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில். ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸை நல்ல விதத்தில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். இதை செலிப்ரேட் பண்ணும்போது ஆண்டவர் இயேசுவே உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைச்சாலும் அதை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நான் இது யாருக்கு நிறைய பேருக்கு சொல்கிறேன்னா, பிறப்புலேயே கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இடைப்பட்ட நாட்களில் வந்து ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்பி வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் கட்டாயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் இம்மானுவேல் தேவனாக உங்களோடு இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, நியூ இயருக்காக ஒரு 7 நாள் உபவாசம் பண்ணுங்கள், இல்லை ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணுங்கள். 2025 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, உங்கள் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக, இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணி உங்களுடைய எல்லா தேவைகளையும் வச்சு, உங்களுடைய சபைகள், உங்களுடைய பாஸ்டர்ஸுடைய தேவையை கேட்டு ஒரு லிஸ்ட் எழுதி நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இந்தியாவை சுற்றி பாருங்கள், என்னென்ன நடந்துகிட்ருக்குது, என்ன கெட்ட காரியங்கள், அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம் சில வருஷங்களுக்கு முன்பு. திடீர்னு அங்கேருந்து ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, அந்த ஏரியாவில் வந்து பயங்கர பிரச்சனையில் இருந்தாங்க சிலர். இந்த மீட்டர் வட்டினால் சிலர் சூசைட் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதை ஒரு ஜெப விண்ணப்பமாக நாங்கள் வச்சோம். அடுத்த வாரம் எங்களுக்கு ஒரு பதில் வந்துச்சு. என்னென்னா, நியூஸ்லாம் வந்துச்சு. என்னென்னா, அந்த ஊரில் இருக்க நிறைய வட்டிக்கு விட்டு ஜனங்களை கொடுமைப்படுத்துறவங்க ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா திடீர்னு சொல்லி அந்த ஏரியா கமிஷனர் வந்து பெரிய ரூல் போட்டார், எல்லாரையுமே போய் செக் பண்ணுங்கள், வீடெல்லாம் செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுறவங்களை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. நான் இருந்த இடத்துல ஒரு கேள்விப்பட்ட ஒருத்தர் வீட்டில் 8 கோடி இருந்துச்சு. அந்த 8 கோடியை விட்டுட்டு அவர் இந்த ஊரை விட்டே அவர் ஓடினார். நம்ம நோக்கம் என்னென்னா, இவங்கெல்லாம் அழியணுன்றதில்லை, இவங்க ரட்சிக்கப்படணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது ஊர் மாறும், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கிராமம் மாறும், நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த நாடு மாறும், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். இது ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சிலர்லாம் ஓட ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த ஊரில் வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. இது வட்டிக்கு விடுற இந்த தொழில் இருக்கிறவங்க இப்படி வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது சிலர் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பிடிச்சி கூட ஜெயிலில் கூட போட்டாங்க. அப்போது ஜெபம் ஒர்க் பண்ணோம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒர்க் பண்ணும். இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகளை அழிக்கும், சாத்தானுடைய செயல்கள் அடித்து உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய வாழ்நாளில் கிறிஸ்மஸை நம்ம செய்யக்கூடியவர்களாக, கொண்டாடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால் சில முட்டாள்களுடைய பேச்சுகளுக்கு நம்ம வந்து செவி கொடுக்கக்கூடாது. ஏசப்பா வந்து நம்முடைய அப்பா, நம்முடைய ராஜா, நம்முடைய அரசன் மட்டுமல்ல, நம்முடைய இரத்த சம்பந்திக்கர். அவர் இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுக்கிறார். அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடாமல் எந்த பிறப்பை நம்ம கொண்டாடணும்? இன்றைக்கி எத்தனையோ உலகத்தார் பார்க்கும்போது பாலுங்களையும் எதையோ நெய்யுங்களையும் ஊற்றி சில பேனர்களுக்கு போய் வேஸ்ட் பண்ணிவிட்டு லட்சக்கணக்கான ஒரு ஏழை கூட சாப்பாடு கொடுக்க மாட்டான். அவனுக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு போய் பாலையும் வெண்ணெயையும் எதையோ ஊற்றிக்கிட்டு நெய்யையும் ஊற்றிக்கிட்டு, அதுக்கு தான் பால் ரேட் ஜாஸ்தி இருக்குது போல் நம்ம நாட்டில். இப்படியெல்லாம் பண்ணி பொழப்பில்லாத காரியங்களும் இப்போ பிரயோஜனத்துக்கு வராத காரியங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு, ஒரு ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க.
ஒரு ஏழைகளுக்கு ஒரு துணியை வாங்கி கொடுங்க ஒரு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி. நீங்களே செஞ்சிடாதீங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். பிசாசின் வல்லமைகள் தலை நசுக்கப்பட்டு இந்த உலக இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படும்படிக்கு நல்ல விதத்தில் உங்களுடைய பிறப்பை இவர்கள் ஆண்டவரே கொண்டாடுவதற்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். வியாதி மரண கட்டு பிரச்சனைகளில், பண பிரச்சனைகளிலும், குடும்ப பிரச்சனைகளிலும், போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பார்த்துருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாய்.